Hi everyone, welcome again. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது KFC ஸ்டைல்ல கிறிஸ்பியான ப்ரோஸ்ட்னா. ப்ரோஸ்ட்னா ஒண்ணேல chicken fry மேல ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்பவே சாஃப்ட்டாவும் இருக்கு. only 300 rupeesக்கு 1 கிலோ chicken நான் எடுத்துர்க்கேன். 4 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் chicken kebab மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துர்க்கேன். நல்லா கையில mix பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். கையில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு நான் இத ஊற வைக்கிறேன். வேற ஒரு டிஷ்ல 1 கப் மைதா மாவு ஆட் பண்றேன். இதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடுல வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணிருக்க சிக்கனை எடுத்துக்கிறோம். கூடவே ஒரு டிஷ்ல சில் வாட்டர் நான் எடுத்துர்க்கேன், கோல்ட் வாட்டர். First 1 piece chicken எடுத்துக்கோங்க. லைட்டா மாவு போட்டு கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணதை இப்போ நம்ம chill waterல லைட்டா டிப் பண்ண போறோம். டிப் பண்ண பிறகு அகைன் நான் மாவுலியே கோட் பண்ண போறேன். சிக்கன்ல கைப்படக்கூடாது. கைப்படாம மாவுலியே நல்லா பிசைஞ்சு எடுங்க. एक्चुअली நல்லா இத நொறுக்கி எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த flakes எல்லாம் நல்லா கிடைக்கும். நான் எப்படி பண்ணனோ அதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. and தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நல்லா flakes வந்திருக்கு. நான் நல்லா நொறுக்கி எடுத்துர்க்கேன் இத. நீங்க ஃப்ரை பண்ண போற panல எவ்வளவு chicken பத்துமோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்ச் கோட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஃப்ரையிங் நம்ம லோ ஃப்ளேம்ல தான் பண்ண போறோம். அதுக்கு ஏத்த மாதிரி செகண்ட் பேட்சை நீங்க கோட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனும் ஒரேடியா கோட் பண்ணி வெச்சீங்கனா ஈரத்துல அந்த flakes எல்லாம் ரொம்ப ஊறி போய்டும். So இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. and 1 by 1 போடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு மறக்காம லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. So one side நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. one side ஃப்ரை பண்றதுக்கு ஒரு 4 minutes எனக்கு தேவைப்படுச்சு. அதர் சைடு நான் ஃபிளிப் பண்ணி போடுறேன். இத ஒரு 3 minutes அளவுக்கு குக் பண்ணாலே போதும். நல்லாவே கிறிஸ்பி and சாஃப்ட்டாவும் கிடைச்சிடும். இது ஃப்ரை ஆகுற டைம்ல செகண்ட் பேட்ச் நீங்க கோட் பண்ணி ரெடியா வெச்சுக்கோங்க. சோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு and கிறிஸ்பியாவும் இருக்கு. சோ இதெல்லாம் நான் எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். டேஸ்டி and கிறிஸ்பியான KFC சிக்கனை விட டேஸ்டியான ப்ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹோம்மேட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். நிறைய குவாண்டிட்டிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். and நம்மளுடைய ஃப்ளேவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இதல ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா சோயா சாஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சைடு டிஷ்க்கு என்ன பாத்தீங்கன்னா ஹோம்மேட் mayonnaise and homemade tomato ketchup செஞ்சிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க லேட்டரா செக் பண்ணிக்கோங்க. Thank you for watching Classic Ingredients and subscribe for more recipes.